வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு செகண்டா அதை பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 1 by 1 இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவ மாணவிகள் எழுதிட்டு அதற்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த மாணவ மாணவிகள் சொன்னது இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்த காரணத்தினால இதனுடைய கட் ஆஃப் மார்க்கை அவங்க கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அதனுடைய டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா 3935 வேகன்சி தான் இருந்து இதை பார்த்தீங்கன்னா இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச போல 727 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஓரளவு வேகன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 4662 வேகன்சி டோட்டலாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அக்டோபர் மாதத்துல தான் வரணும். ஆனா இது வரைக்கும் ரிசல்ட் வரல. ஆனா இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல இறுதியில வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாம் யாரெல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணாலே உங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இனி இந்த வீடியோல நம்ம என்ன தொடர்ந்து பார்க்க போறோம்னா இதனுடைய ரிசல்ட் எப்போது வெளியாகும், நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தா இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இதை குறித்து டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுடைய ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வெளிவரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எந்த தேதியில் வரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. அபிஷியலாட்டம் எந்த டேட்ல வரும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில தகவல் உள்ளது அக்டோபர் மாதத்துல எந்த டேட்ல வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டீடைல்ஸ் வந்துள்ளது. அந்த டீடைல்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த தகவல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் 2 2A தேர்வுக்கான முடிவுகள் வரும் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான தேர்வு முடிவு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4வது வாரத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் அவங்களுடைய ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு தகவல்ல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4வது கடைசி வாரத்துல வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ தீபாவளிக்கு முன்ன வராது, தீபாவளிக்கு அப்புறம் தான் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தா உங்களுக்கு இதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்ப்போம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருந்துன்னு சொன்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா இனி அதனுடைய கட் ஆஃப் மார்க்கை ரெடியூஸ் பண்ண அதிகமான இருக்கு. புது கட் ஆஃப் மார்க் இப்ப வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான தகவலை நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளவு மார்க் எடுத்தா கட் ஆஃப் எடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா நீங்க எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணவங்களுக்கு தனித்தனியாட்டு கட் ஆஃப் மார்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணி நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா நீங்கள் 160 ப்ளஸ் எடுத்திருந்தாலே போதும். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா நீங்கள் 154 ப்ளஸ் எடுக்கணும். அதே இது ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 155 ப்ளஸ் எடுக்கணும். இந்த மார்க்கில் 2 மார்க்கு கூடுதலாகலாம் கம்மியாகலாம். இது ஒரு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா நீங்கள் 155 ப்ளஸ் எடுக்கணும். இதே பாத்தீங்கன்னா நீங்க டைப்பிஸ்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 150 பிளஸ். இதே இது ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 148 பிளஸ் கட் ஆஃப் மார்க் எடுத்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பிசிஎம் கம்யூனிட்டியா இருந்தா நீங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா நீங்க 152 பிளஸ் கட் ஆஃப் மார்க். இதே இது பாத்தீங்கன்னா 147 பிளஸ். இதே இது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் 145 பிளஸ் இருக்கணும். இந்த மார்க் எடுத்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பாத்தீங்கன்னா நீங்க எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தா நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்
அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் 155 ப்ளஸ். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ். இதே இது ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 148 ப்ளஸ். இந்த மார்க் எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் 148 ப்ளஸ். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 143 ப்ளஸ். இதே இது ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் மார்க் எடுத்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 145 ப்ளஸ் எடுத்துருக்கணும். இதே இது டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ். இதே இது ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 138 ப்ளஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு கூடுதலாட்டம் இருக்கலாம், இல்லை கம்மியாட்டம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட் ஆஃப் மார்க்கு உங்களுக்கு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த மார்க் கிடைச்சா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.